ஹாய். டாக்ஸேஷனில் ஜிஎஸ்டி கிளாஸ் வந்து ஆஃப்லைன் மதுரையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். வழக்கம் போல் எப்பயுமே அது ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சமயம் அதோட சேர்த்து ஆன்லைன் கிளாஸும் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் என்னெல்லாம் கவர் ஆகிருக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐசிஐ கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் வித்தவுட் இன்டெப்த் நாலேஜ் ஆர் வித்தவுட் கான்செப்சுவல் கிளாரிட்டி கொஸ்டின் பேப்பரை டச் கூட பண்ண முடியாது. ஸோ தட் 100% கான்செப்சுவல் கிளாரிட்டி வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது, எந்த கான்செப்டும் மிஸ் ஆகாது. எல்லா விதமான கான்செப்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர் ஆகிருக்கும். அடுத்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிறோம் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்கு. இதை ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கிறேன் நான். ஒன்று ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸு, ரெண்டாவது கேஸ்லா பேஸ்டு கொஸ்டின்ஸு, மூணாவது எம்சிக்யூ பேஸ்டு கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் ஒன்று. ரெண்டாவது, எந்தெந்த இடத்துலலாம் தப்பு பண்ணுவோமோ அந்தந்த இடத்துலலாம் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை செய்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தப்புக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் ஒரு 10 to 12 டெஸ்ட் வந்து பார்த்தா பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்தா 50 மார்க்ஸை. நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐசிஐ கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் டேரக்ட் டேக்ஸும் சேர்த்து ஒரு 100 மார்க்ஸ் வந்து வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே எழுத முடியுமா அப்படின்னா அது இம்பாசிபிளாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி போன அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங் பேப்பர். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளால் வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதி முடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மரி நோட்ஸை ப்ளஸ் ரிவிஷன் வீடியோ. இந்த சம்மரி நோட்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களாம் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பீங்க. ஓகே, ஆர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆத்தர் நோட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னுடைய ஓன் நோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் காப்பியாக கொடுத்துருவோம். ஸோ அதில் என்னெல்லாம் கவர் ஆகிருக்கும் அப்படின்னா எல்லா விதமான கான்செப்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர் ஆகிருக்கும். ஈஸியாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிவைஸ் பண்ண முடியும். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ரிவிஷன் வீடியோ. இந்த ரிவிஷன் வீடியோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்ஸேஷன் மாதிரியான பேப்பர்லாம் வந்து பார்த்தா புரியாது, பார்க்க தான் புரியும். ஸோ தட் அடிக்கடி நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கான்செப்ட் ஈஸியாக போயிடும். ஸோ அதுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போக ஒரு 100 சம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த 100 சம் எங்கேருந்து எடுத்துருக்கிறோம் அப்படின்னா சிஏ பாஸ்ட் எக்ஸாம் கொஷின் பேப்பர், ஆர்டிபி, எம்டிபி, அது போக சிஎம்ஏ எக்ஸாமில் இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 100 கொஷின்ஸாக ஃப்ரேம் பண்ணி இந்த 100 கொஷின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறோம். இதை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபீஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. தேங்க்யூ.